உலக வரலாற்றில் ராஜாக்களோட ஆட்சி அவங்களோட பணம் மட்டும் பதவி வச்சு தான் நடந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பழங்காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே பணமாக தான் இருக்குது. அந்த பணம் யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க பணக்காரங்க, பணம் யார்கிட்ட கம்மியாக இருக்கோ அவங்க ஏழைங்களா மாறிடுறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் அரபிக் கிங்ஸ் இன் தி வேர்ல்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட $1 பில்லியன் மதிப்பு உள்ள சொத்துக்கள், பங்களாஸ், ப்ரைவேட் ஜெட்டு, கோல்டன் கார் எல்லாமே யாரெல்லாம் வச்சுருக்காங்க, எவ்வளோ மதிப்பில் வச்சுருக்காங்கன்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கொஞ்சமாச்சும் பணக்காரன் ஆகணும், பணக்காரனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா தான் முடியும்னா இந்த ஒரு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ஒரு பெரிய கிங்கு பேர் தான் தி சாலமன் ஆஃப் தி சவுதி அரேபியா அப்படின்ற ஒரு பெரிய பணக்காரரை பற்றி தான் இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மொத்தமே நம்ம கம்மியான ஆட்களை தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த கம்மியான ஆட்களில் அதிக பணம் உள்ள முதல் பணக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தி கிங் சாலமன் ஆஃப் தி சவுதி அரேபியா. அது இவர் தான். ஏன்னா சும்மா கிங்குன்ற பணக்காரனா எவ்வளோ பணம் இருக்குது முடிஞ்சால் சொல்லு அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், இவரோட குடும்ப சொத்துக்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட $2 ட்ரில்லியன் கிட்ட வரும். அதாவது மக்களே, மில்லியன் போய் பில்லியன் போய் ட்ரில்லியன் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இவர் சொத்தெல்லாம் எவ்வளோ விற்றா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் விற்கிறதுலேயும் கொஞ்சம் ஒரு ரிஸ்க் இருக்குது. இவங்க விற்கணுன்னா எக்கச்சக்க பேர் இவங்க குடும்பத்தில் கையெழுத்து போடணும், ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் வரணும். அது மட்டும் இல்லாமல் இவரை சொத்தை ஈஸியாலாம் விற்க முடியாது. வர வாரிசுங்க வேணால் அனுபவிச்சுக்கலாமே தவிர விற்கணுன்னா அது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் தான். ஆனால் இந்த சாலமன் அப்படின்ற இந்த ஒரு கிங் இருக்கார்ல, இவருக்கு மட்டும், அதாவது இவரோட குடும்பத்திலேருந்து இவருக்கு மட்டும் எவ்வளோ அளவு செலவு பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $20 பில்லியன் மட்டும் இவர் செலவு பண்ணிக்கலாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜாவோ அவங்களோட ஃபேமிலி கிட்ட இருக்கிற பெரிய பெரிய சொத்துக்களில் முக்கியமான சொத்துக்கள், அது அவங்களோட பெரிய பங்களாவான தி சேட்டு அப்படின்ற 21ஆம் செஞ்சுரியில் கட்டப்பட்ட ஒரு எக்ஸ்பென்சிவ் வில்லா. கிட்டத்தட்ட $300 மில்லியன் இன்னைக்கு மதிப்பில் அது விற்றா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ராயல் பேலஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்னது அவங்க குடும்பமாக தங்கிறதுக்கு. ஆனால் இவருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரைவேட்டான ஒரு இடம் இருக்குன்னா அது தி ராயல் பேலஸ் இன் ரியல்டோ அப்படின்னு ஒரு இடம் இருக்கா. அந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூப்பரான ஆர்ச்சி, அப்புறம் டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுக்கு கேமு, தேட்டரு, அப்புறம் ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரி சொல்லி எக்கச்சக்கமான வசதிகள்லாம் இருக்கான். கிட்டத்தட்ட 500 மில்லியன் மதிப்பு உள்ளுமா இன்றைக்கி கிட்டத்தட்ட 4.9 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் செலவு வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாளிகையில் பார்த்திங்கன்னா ஏதாவது இப்போ கடைசியாக சொன்னதில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அப்புறம் தொழுகை பண்ணுறதுக்கான ஒரு மசூதி, அப்புறம் சினிமா தேட்டர், இந்த மாதிரி எக்கச்சக்க வசதிகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இந்த ராஜாவுக்கு கார்னால் ரொம்பவுமே பிடிக்குமா. அதுலேயும் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா காருமே பார்த்திங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காராக தான் இருக்குது. அதுவும் இவங்க குடும்பம் அப்புறம் இவங்க கிட்ட வேலை செய்கிறவங்க மொத்த காரோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7000 கார்கள் இவங்கள்ட்ட மட்டும் இருக்குது. இப்போ நான் சொல்கிற ஒரு கார் இருந்தால் கூட நீங்கள் பணக்காரங்க தான். அந்த மாதிரி இவங்கள்ட்ட 7000 கார்கள் இருக்குது. அதுலேயும் உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே வேர்ல்டுலேயே எக்ஸ்க்ளூசிவான அண்ட் எக்ஸ்பென்சிவ் மாடலான கார்ஸ் தான் இருக்கான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா $4.8 மில்லியன் பென்ஸ் காரு, $3.4 மில்லியன் புகாட்டி, $2.5 மில்லியன் கோல்டு ரோல்ஸ் ராய்ஸ் பேன்தோன் அப்படின்ற ஒரு பெரிய மாடல் கார்லாம் இவர்கிட்ட இருக்கான். சரி, கார் தான் வச்சுருப்பாருன்னு பார்த்தா இவர் பெரிய ஆளுங்க போல். கிட்டத்தட்ட $2 பில்லியன் மதிப்புள்ள ஒரு ப்ரைவேட் ஏரோப்ளைனும் வச்சுருக்காரு. அதுலேயும் முக்கியமாக அந்த பிளெயின்லேருந்து வரப்போ அந்த எஸ்கலேட்டர்லாம் ரொம்பவுமே தனித்துவமாக யூனிக்காக இருக்கணுன்றதுக்காக கோல்டு பிளேட்டிங் பண்ணியிருக்காங்களாம். அதனால் நடந்து வரப்போ அந்த எஸ்கலேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மின்னுமா. சரி, வானம் தான் வச்சுருக்காருன்னு பார்த்தா கடல்லையும் இவருக்கு ஒரு பெரிய கப்பல் இருக்குது. அந்த கப்பல் பார்த்திங்கன்னா $500 பில்லியன் மதிப்பு உள்ளதான். சரி, இதில் ஏதாவது ஒரு பொருள் எங்கிட்ட இருந்தால் நானுமே பணக்காரர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ வாங்க அடுத்து ரெண்டாவது என்னன்னு பார்ப்போம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஒரு பெரிய கிங் பேர் தான் தி ஷேக் முகமது பின் ஜயாத் அல் நசீரா அப்படின்னு ஒரு பெரிய பேர் உள்ள எந்த ஒரு ஷேக் முகமது பின்ஸ். இவர் ஏழையிலேருந்து தான் பணக்காரர் ஆனார். ஆனால் இவர்கிட்ட ஏழையாக இருக்கிறப்ப கிட்டத்தட்ட $3 பில்லியன் இருந்தது. இப்போ என்னடா ஏழையாக இருந்தப்போ $3 பில்லியன் இருக்குன்ற, அப்போ இப்போ பணக்காரர் ஆகிட்டார், 4 என்ன 5 வந்திருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. $3 பில்லியன் கிட்டத்தட்ட $30 பில்லியன் அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு இந்த ஒரு ஷேக் முகமது பின்ஸ். அதாவது இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஷேக் முகமது பின்ஸ் அப்படின்ற $3 மில்லியன்லேருந்து $30 பில்லியன் வளர்ந்த இவர்
நாங்கள் பரம்பரை ராஜாக்கள் குடும்பத்திலேருந்தெல்லாம் வரலை, நாங்கள் வந்து ரீசெண்டாக வந்த கிங்கில் உள்ள ஒரு பெரிய ஆள் தான் தி ஷேக் முகமது பின்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கிங்கு. நீங்கள் எமிரேட்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளைட் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அபுதாபி எமிரேட்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனியை வந்து இவர் தான் பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு லக்ஸூரியஸான திங்ஸ்னால் ரொம்பவுமே பிடிக்குமா, அதனால் அந்த லக்ஸூரியான திங்ஸ் மேலே ரொம்பவுமே பணத்தை எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் வாங்கி போட்டுருவாராம். அபுதாபியில் எமிரேட்ஸ் பேலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பேலஸ் வந்து இவருக்குன்னு இருக்குது. அது கிட்டத்தட்ட $3 பில்லியன் மதிப்பு உள்ளதான். அதில் ஒரு ப்ரைவேட் பீச், ஸ்பா, ஹெலிபேட், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்ன சொல்லுவாங்க, எக்கச்சக்கமான இடங்கள் மற்றும் வசதிகள் வந்து அந்த பேலஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது பிலிவரி ஹில்ஸ் இன் கலிஃபோர்னியாவில் இருக்கிற அந்த $45 மில்லியன் மதிப்பு உள்ள ஒரு பெரிய பங்களா. கிட்டத்தட்ட 19,000 ஸ்கொயர் ஃபீட் ஆன அந்த ரெசிடென்ஸில் 8 பெட்ரூம், 13 பாத்ரூம், ஜிம்மு, டென்னிஸ் கோர்ட்டு, தேட்டருன்னு சொல்லி ஒரு மினி உலகத்தையே இவர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா மிரண்டு போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ரொம்பவுமே ஹை எக்ஸாட்டிக் கார்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு காரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இவர் அந்த காரை வாங்குறதுக்குன்னு ரொம்பவுமே ஆசைப்பட்டுருவாராம். அதுலேயும் முக்கியமாக இவர்கிட்ட இருக்கிற காரில் முக்கியமான ஒரு 3 காரை பார்த்தீங்கன்னா $2.5 மில்லியன் புகாட்டி வெய்ரோன் அப்படின்ற ஒரு கார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3.4 மில்லியனான லைக்கா ஹைப்பர் ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு பெரிய கார் இருக்குது. அடுத்து 3 மில்லியன் மதிப்பு உள்ள லம்போர்கினி கார் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோல்ஸ் ரைஸ், பேந்த்ரான், மெர்சிடைஸ் பென்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கார் இருக்குது. அப்புறம் முக்கியமாக புகாட்டியில் $18.7 மில்லியன் மதிப்புள்ள ஒரு கார் இருக்குது. நான் சொன்ன பங்களாவில் இன்னும் எக்கச்சக்கமான ஹெலிபேடு, ஸ்விம்மிங் பூல், தேட்டர்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு கலைகள்லாம் ரொம்பவுமே பிடிக்குமா, அதுலேயும் இந்த வரைகிறவங்களெல்லாம் ரொம்பவுமே பிடிக்குமா. அதனால் யாரெல்லாம் வரைகிறாங்களோ அதில் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து கஷ்டப்பட்டு ட்ராயிங்கை வரைய வச்சு அந்த ட்ராயிங்கை இவர் வாங்கிட்டு வரான். கிட்டத்தட்ட இந்த மாதிரி இவர் ட்ராயிங்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட $100 மில்லியன் வாங்கி வச்சுருக்காரு. எப்பயுமே பணக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்ஸ் ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ இவருக்கு ஆர்டிஸ்ட்னால் ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் நிறைய இவங்க வீட்டிலலாம் போனீங்கன்னா ஒரே வால் ஆர்ட்டாக இருக்கும், சைடில் நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். இதுக்குன்னே சொல்லி ஒரு ரூமே வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி மதிப்பு $100 மில்லியன் மதிப்பு கொடுத்து நிறைய ஆர்ட்டு வாங்கி வச்சுருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் 2 பெரிய பணக்காரரை பற்றி பார்த்துருப்பீங்க. இவங்கள்ட்ட இல்லாத பொருட்களே இல்லை. இன்னும் நான் சொல்ல வேண்டிய லிஸ்ட்டில் நிறையா இருக்குது. அதாவது இவங்க சாப்பிட்றோம் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி, இவங்க லைட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜிம் மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த 2 பணக்காரர்களில் நீங்கள் யார் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை, see you.